இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 தமிழக மீனவர்களை சந்தித்து இந்திய தூதர் சின்ஹா ஆறுதல் கூறியுள்ளார். போதைப் பொருள் கடத்தியதாக இலங்கை கடற்படையால் தொடரப்பட்ட வழக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 மீனவர்களுக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது. தற்போது 5 பேரும் கொழும்பில் உள்ள வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இலங்கைக்கான இந்திய தூதர் Y.K. சின்ஹா செவ்வாயன்று வெலிக்கடை சிறைக்கு சென்று 5 மீனவர்களையும் நேரில் சந்தித்து பேசினார். அப்போது மீனவர்களுக்கு ஆறுதல் கூறிய சின்ஹா, இந்திய அரசின் முழு ஆதரவு உங்களுக்கு உண்டு என கூறினார். விரைவில் விடுதலை பெறச் செய்யவும் தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்பவும் தேவையான அனைத்து முயற்சிகளையும் இந்திய அரசு எடுக்கும் என்றும் மீனவர்களிடம் உறுதியளித்த தூதர் யாஷ் சின்ஹா அவர்கள் பயன்படுத்துவதற்கு சில துணிகளையும் கொடுத்தார். இத்தகவல்களை இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருத்தீன் ட்விட்டர் மூலம் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சேது சமுத்திர கால்வாய் வழித்தடங்களை ஆய்வு செய்ய வந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்காரியை மீனவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தோர் மண்டபம் பகுதியில் சந்தித்தனர். அவர்களுக்கு ஆறுதல் கூறிய நிதின் கட்காரி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இலங்கையில் மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது வேதனை அளிப்பதாகவும் அவர்களை மீட்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். matters to the Sri Lankan government through our ambassador, our foreign ministry and our prime minister. I am going to report them all the situation and we will try to find out the way out. We are all, our government with the family of the fishermen. We want to, our intention is to find out the solution and legal remedy for that. At the same time, fishermen to appeal for higher court. In that case, our ambassador, our government will try to help them. 5 மீனவர்களின் தூக்கு தண்டனையை எதிர்த்து இலங்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்தது குறிப்பிடத்தக்கது.